யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி, டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்னைக்குலேருந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்பேன் எல்லாரும். ஆனால் மாலையபக்ஷம் இந்த 15 நாளைக்கு நமக்கு ஒரு பெரிய டாஸ்க். நிறைய கரிகாய்கள் சாப்பிட முடியாது. ஸோ அதெல்லாத்தையும் வச்சு அதெல்லாம் இல்லாத நம்ம என்ன சாப்பிட்றது, என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். அதை அப்சர்வ் பண்ணுறவாளுக்கு பற்றி கவலையே கிடையாது. என்ன வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. மாலைபக்ஷம் அப்சர்வ் பண்ணுறவாளுக்கு தான் அதோட கஷ்டம் புரியும். ஆனால் இந்த மாதிரி சாத்வீக்காக நீங்கள் இந்த ஒரு 15 நாள் சாப்பிட்டுட்டு பாருங்களேன், உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். அண்டு பார்க்குறதுக்கும் நீங்களே ஒரு தேஜஸாக நல்ல ஒரு இதுவாக இருப்பேன். கண்டிப்பாக இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்ட் இருக்கிறதுனால ஒரு 2 கிலோ 3 கிலோ உடம்பு இழைக்கும். ஏன்னா ஒரு வேளை சாப்பிட்லாம், அவ்வளோதான். 2வது வேளை நம்ம பலகாரம் தான். ரொம்ப உடம்பு முடியாதவா, சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவா அந்த ஈவினிங் ஒரு 3 மணிக்கிட்டக்க டீ டைமில் ஏதாவது சுண்டல் மாதிரி ஏதாவது பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ஆறு இல்லைன்னா சத்து மாவுன்னு முன்னாடி ஒன்று பண்ணி போட்டிருக்கேன். அந்த சத்து மாவு மாதிரி கொஞ்சமாக பிசைஞ்சு அது சாப்பிட்டுக்கோங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாமே ஒழிய பாக்கி ஒரு வேளை சாப்பிட்டுட்டு ஒரு வேளை பலகாரம் பண்ணுறது தான் மாலைபக்ஷத்தோட இது. அது மாலையபக்ஷ அமாவாசை வேறு, மாலையபக்ஷன்றது வேறு. அது 18ஆம் தேதி செப்டம்பர் பௌர்ணமி அன்னிலேருந்து அது ஆரம்பம். ஸோ பௌர்ணமிக்கு ஜென்ரலாக நீங்கள் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த நாள்லேருந்து மாலைபக்ஷம் டே 1லேருந்து நமக்கு என்னவோ அந்த இது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 14 நாளைக்கு தான் வருது. ஒரு தடவையும் 15 நாளைக்கு இருக்கும். இந்த தடவை 14 நாள் தான். 14வது நாளே அமாவாசை வந்துடுறது. ஹோப் எல்லா தடவையும் நம்ம ஃபுல்லாக பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் என் பண்ண மாட்டேன், எனக்கே தெரியும். ஏன்னா உடம்பு ஏதாவது வந்துடும் இந்த பீரியட் ஆஃப் டைமில். ஸோ இதோட 2 வருஷம் நான் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த 15 நாளும் நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதியில் உடம்பு சரியில்லாத போய் பழசு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு அப்படிலாம் தான் கொடுத்துருந்தேன். ஆண்டவன் புண்ணியத்தில் காமாட்சி அனுகிரகத்தில் இந்த வருஷமாவது இந்த 14 நாளைக்கும் உங்களுக்கு தினம் ஒரு சமையல் அண்ட் ஒரு பலகாரம் பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அது காமாட்சி அனுகிரகத்தில் நடக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, அதே மாதிரி நான் எங்கள் ஆற்றுல துவரம் பருப்பெல்லாம் எங்கள் மாமியாரெலாம் யூஸ் பண்ணுவாள், எங்கள் பாட்டியெல்லாமும் யூஸ் பண்ணுவாள் ஆற்றுல. அதனால் எங்கள் ஆற்றுல துவரம் பருப்பு நாங்கள் அலோவ் பண்ணிப்போம், நாங்கள் சேர்த்துப்போம். உங்கள் ஆற்றுல துவரம் பருப்பு வழக்கம் இல்லையா, நீங்கள் சேர்க்க வேண்டாம். உங்கள் சௌகரியம் போல் பார்த்துக்கோங்க. இல்லை உங்கள் ஆற்றுல இருக்கிற பெரியவாளெல்லாம் கேட்டுட்டு சேர்த்துக்கலாமான்னு கேட்டுட்டு சேர்த்துக்கோங்க. துவரம் பருப்பு ஏன் சேர்த்துக்கிறது இல்லைன்றதை நான் முன்னாடியே கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். சிரார்த்தத்துக்கெல்லாம் சேர்த்துக்கிறது இல்லை, ஓகே. மாலைபக்ஷத்துக்கும் ஏன் சேர்த்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, துவரம் பருப்பெல்லாம் நமக்கு முன்னாடி கிடைக்கல. நார்த்லலாம் தான் அது கிடச்சிட்டு இருந்தது. அங்கேருந்து இங்கே நமக்கு அப்போ கிடச்சிட்டு இருந்த பயிர் வெறும் பாசிப்பருப்பு மட்டும்தான். அதனால அதை வச்சே எல்லாமே பண்ணிட்டு இருந்தா. இப்போ இந்த பருப்பு மாறுறதுனால எனக்கு தெரிஞ்சு எந்த தப்பும் கிடையாது. இருந்தாலும் உங்கள் சௌகரியம், உங்கள் ஆற்று பெரியவாழ்கிட்டலாம் நீங்கள் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தோன்றதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணலாமா மாமி, இது தப்பாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, எங்கள் ஆற்றுல பண்ணி பழக்கம் உண்டு. அதனால் திருப்பியும் நான் சொல்கிறேன், துவரம் பருப்பை வச்சு நான் அமாவாசை அன்னைக்கு கூட சாம்பார்லாம் பண்ணுவோம். அதனால எங்கள் ஆற்றுல எங்கள் மாமியாரும் யூஸ் பண்ணுவாள், எங்கள் பாட்டியும் யூஸ் பண்ணுவாள், எங்கள் அம்மா எல்லாமும் யூஸ் பண்ணுவாள். எங்களுக்கு அதில் எந்த விதமான இதுவும் இல்லை. நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த நாளில் என்னெல்லாம் கரிகா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். மெயினாக கத்திரிக்காய், முருங்கைக்காய், முட்டைக்கோஸ் கண்டிப்பாக கூடாது, காலிஃப்ளவர், அது முள்ளங்கி, அதுக்கப்புறமா பீட்ரூட். இப்படியே போயிட்டே இருந்தால் என்ன மாமி பண்ணுறது, அப்படி தான் இருக்கும் நிலமை. பீட்ரூட் கூடாது.
அதுக்கப்புறமா வந்து இது சுரைக்காலாம் கூடாது கண்டிப்பாக. இதில் வந்து நம்ம சேர்த்துக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் கண்டிப்பாக எடுத்துக்கலாம், அவரைக்காய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நான் வந்து வெண்டைக்காய் எடுத்துப்பேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. ஏன்னா வெண்டைக்காயிலலாம் எதுவும் இது கிடையாது. ஸோ வெண்டைக்காய் நான் எடுத்துப்பேன். உங்கள் சௌகரியம் வெண்டைக்காய் நீங்கள் எடுத்துக்கலான்னா எடுத்துக்கோங்க. சேனைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, எல்லா கிழங்கு வகைகளும் எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் எடுத்துக்கலாம். வாழைத்தண்டு, வாழைப்பூ இதெல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கக்கூடியதும் நிறைய இருக்குது. பட் அந்த எடுத்துக்கக்கூடிய கரிகாய்கள் நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் டஃப்பான விஷயம். ஏன்னா வாழைப்பூலாம் அதை ஆஞ்சி வச்சுக்கணும் நாளே, அது ஒரு பெரிய கஷ்டம். வாழைத்தண்டு நார் எடுத்து கட் பண்ணணும், அது ஒரு பெரிய கஷ்டம். அதனாலேயே நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல டெய்லி. இதில் இப்போ பாரு உருளைக்கிழங்கு கறி டக்குன்னு முடிஞ்சு போயிடும் வேலை அப்படின்ட்டு நம்ம போயிடுவோம். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னா நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நான் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த 15 நாள் சமையல் பண்ண போகிறேன். ஆனால் இதில் எது உங்களால் முடியுமோ, உங்களுக்கு எது கிடைக்குமோ, உங்களுக்கு எது சௌகரியமோ அது மாதிரி நீங்கள் மாற்றி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு நான் கொடுக்குறேன், அவ்வளோதான். உங்கள் சௌகரியம் போல் நீங்கள் மாற்றி மாற்றி அதை நீங்கள் எப்படி வேணுமோ சமைச்சிக்கலாம். ஒரு ஐடியாங்கிறதே நம்ம ஒன்றும் இல்லை. ஒரு நாளைக்கு வந்து பொரிச்ச குழம்பு பண்ணுவேன், ஒரு நாளைக்கு கருவேப்பிலை குழம்பு பண்ணுவேன், ஒரு நாளைக்கு ஓம குழம்பு பண்ணுவேன், ஒரு நாளைக்கு வெந்தய குழம்பு பண்ணுவோம். அந்த மாதிரி குழம்புல டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்டு, ரசமும் அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்டு, காய் உங்களுக்கு ஒரு மாறுதலுக்கு ஒரு நாளைக்கு ஒரு காயும் கொடுத்துட்டு நம்ம பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். ஹோப்ஃபுல்லி இந்த வருஷமாவது இது 14 நாளைக்கும் நல்லபடியாக அதை முடிப்பேன்னு நான் நம்புகிறேன். காமாட்சி அனுகிரகத்தில் இது நடக்கணும். இது நடுவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நான் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அட் த சேம் டைம் நிறைய பேர் நிறைய கரிகாய்கள் இதெல்லாம் கூடாதான்னு கேட்பேன். எதெல்லாம் கூடாதோ அதெல்லாம் நான் கூடாது, நோ அப்படின்னு தான் சொல்லுவேன். தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க. எஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா நான் இதெல்லாம் சிலதெல்லாம் இப்போ நான் வெண்டைக்காய் சொன்னேன் பார்த்தீங்களா, அது மாதிரி வெண்டைக்காய் நிறைய பேர் எடுத்துப்பா, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி கேரட், பீன்ஸ், இங்கிலீஷ் கரிக்காய் அப்படின்பா. இங்கிலீஷ் கரிக்காய் இப்போ இந்த நாளில் நம்ம எதை தான் அது பண்ணுறோம் சொல்லுங்க. அது மாதிரி கேரட், பீன்ஸ் யூஸ் பண்ணுறவாலும் நிறைய பேர் இருப்பா. கேரட், பீன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். அதாவது எல்லாமே நம்மளுடைய மனசை பொறுத்தது தான். நான் பார்த்து பெரியவாள்கிட்ட கேட்டுன்னு பண்ணுறது ஒன்று தானே ஒழிய நான் சொல்கிறேன் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். உங்கள் சௌகரியத்தை பார்த்து நீங்கள் பண்ணுங்க. இன்றைக்கான சமையல் ஃபஸ்ட்டு எலாபரேட்டாக இது அத்தனையும் பேசிட்டேன் உங்கள்கிட்ட. ஸோ இதில் இன்றைக்கான சமையல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டேன்னா, அவரைக்காயை வச்சு பொரிச்ச குழம்பு பண்ண போகிறேன், சக்கரவள்ளி கிழங்கு வச்சு பொடி மாஸ் கறி பண்ண போகிறேன், எலுமிச்சம்பழம் ரசம். இதுதான் என்னையோட காத்தால வேண்ட சமையல். யூஸ்வலி நான் 2 காய் பண்ணுவேன். ஸோ 2 காயெல்லாம் ரொம்ப எலாபரேட் இது அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிறதுனால இந்த வாட்டி ஒரே காயாக ஆக்கியிருக்கேன். ஸோ உங்கள் சௌகரியம் போல் பார்த்துக்கோங்க. சாயங்கால டிஃபன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, மோர் விட்டு ரவா உப்புமா, பால் விட்டு நம்ம ரவா உப்புமா பண்ணி நீங்கள் பார்த்துருப்பேன். மோர் விட்டு ரவா உப்புமா பண்ண போகிறோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான இதாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், வாய்க்கும் மனமாக இருக்கும். ஸோ டு ஸ்டார்ட் வித்தே ரவா உப்புமா மாமி அப்படிங்கிறடா இருக்கிறதுக்குள்ள ஈஸியான இது அதுதான். ஸோ அதனால் ஆரம்பிக்கிற அன்றைக்கி ஈஸியாக இருந்துருதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் போக போக ஐயோ மாமி டாஸ்க் கொடுக்குறாளே அப்படின்னு நினச்சிக்காத இருப்பேன். ஸோ இன்னைக்கு இதுலேயும் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம. பொரிச்ச குழம்புக்கு வறுத்து எடுத்துனுறேன். ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஜஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் தான் விட்டுருக்கேன். ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு மிளகாத்தூள். ஸோ எடுத்த அடுப்புலேயே எல்லாருக்கும் சந்தேகம் வர வேண்டாம் அப்படின்றதுனால தான் பொரிச்ச குழம்பு எடுத்துனேன். பொரிச்ச குழம்புல பைத்தம்பருப்பு தான் யூஸ் பண்ணுவேன். யூஸ்வலி எப்பயுமே நான் பொரிச்ச குழம்பு பண்ணேன்னா பைத்தம்பருப்பு போட்டு தான் பண்ணுவேன். ஸோ அதனால் பைத்தம்பருப்பு ஜலத்தோட தான் விட்டு எலுமிச்சம்பழம் ரசம் வைப்பேன். 2 in 1 ஆகிடுது. அதுலேயுமே இன்னும் 2 in 1 உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன். அந்த ரசம் வண்டி அப்படியே நீங்கள் எடுத்து வச்சுட்டு
ராத்திரி சப்பாத்திக்கு தட்டு சாப்பிடலாம். ஸோ இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் இது. ஏன்னா அது தால் மாதிரி இருக்கும். இது நல்லா வறுப்பட்டு அடுப்பை அணைச்சிட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் இதில் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன், 3 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க இதில் தேங்காய் வச்சுருக்கேன். இதை வறுக்கலாம் வேண்டாம், இதை அப்படியே தட்டில் மாற்றிக்கலாம். ஜீரகமும் தேங்காயும் பச்சையாக அப்படியே அரைச்சிடணும். இது தெரியாதவா இல்லை, நான் திருப்பி சொல்கிறேன். இத்தனை வயசில் இருக்கிறவனா நிறைய பண்ணிட்டு இருக்கேன். நான் புதுசாக சமையல் பண்ணுற குழந்தைகள் யாரான்னு இருந்தாலும் அவார்டுக்கோசரம் சொல்கிறேன், அவ்வளோதான். இது ஒரு 1/4 கிலோ அவரைக்காய். இது நம்ம இன்றைக்கி பண்ணுறதெல்லாம் எத்தனை பேருக்கு சரியாக இருக்குன்னு கேட்டேன்னா 2லேருந்து 3 பேர் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு தான் கரெக்டான அளவில் பண்ணுறேன். நான் பெருங்காய கட்டி 2 பீஸ் போட்டிருக்கேன். பொரிச்ச குழம்புக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள். இது அப்படியே நல்லா வேகட்டும். அதையும் அரைச்சிட்டு வந்துடுறேன். பருப்பை நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். பைத்தம்பருப்பு தனியாக வேக வச்சு வச்சுருக்கேன். இது காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பைத்தம்பருப்பு ஆட் பண்ணலாம். ஒரு 3/4 பாகம் வெந்ததுக்கு அப்புறமா பருப்பு ஆட் பண்ணலாம். வெந்த பைத்தம்பருப்பு நல்லா 2-2.5 கரண்டி கிட்ட போட்டுருக்கேன். பருப்போடையும் வெந்த பருப்போடையும் கூட சேர்ந்து ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்கட்டும். ஸோ இது நல்லா ஒரு 2-3 மினிட்ஸாக கொதிச்சுருக்கு. இதில் அரைச்சோம் இல்லையா, உளுத்தம்பருப்பு, மிளகு, மிளகாவத்தூள், தேங்காய், சீரகம் அரைச்சி இந்த விழுதை இதில் ஆட் பண்ணணும். இது நம்ம இன்னைக்கு பண்ணுறது பொரிச்ச குழம்பாக தான் பண்ணுறோம். பொரிச்ச குழம்புனா கொஞ்சம் குழம்பு மாதிரி இருக்கணும், கூட்டுனா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ரெண்டும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, ஒரே இது தான். ஆனால் கெட்டியாக இருந்ததுன்னா கூட்டுன்னு சொல்லிக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து விடுற மாதிரி இருந்ததுன்னா குழம்புன்னு சொல்லுவோம், அவ்வளோதான். ஜஸ்ட் 1 ஸ்பூன் தண்ணி விட்டு வாஷ் பண்ணி கருவேப்பிலை போடுவோம். இதில் பச்சையாக கடலை பிடிச்சுவா கடலை போட்டு பண்ணிக்கிறேன், என்ன பண்ணிக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். உங்கள் சௌகரியம் போல் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போட்டு பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம அந்த குழம்பு வடாலாம் யூஸ் பண்ணலாமா மம்மின்னு கேட்டேன்னா அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு இந்த மாதிரி மட்டும் பண்ணிக்கோங்க. கூட குழம்பு வடாலாம் இந்த மாலைப்பட்ச சமயத்துக்கு வேண்டாம். ஜோராக ரெடி ஆகிட்டு பொரிச்ச குழம்பை எடுத்து வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் பண்ணால் இதெல்லாம் நல்லாயிருக்கும். நல்லா பார்த்து தேங்காய் எண்ணெய் விட்டு பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு போடுறேன். ஜஸ்ட் ஒரு சின்ன பீஸ் பெருங்காயப்பொடி போட்டிருக்கேன். மிளகாவத்தூள் 1. அவரைக்காய் பொரிச்ச குழம்பு சூடாக தயாராகிடும். இதை மூடி போட்டு எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறமா இப்போது சக்கரவள்ளி கிழங்கு கறி பண்ணிவிட்டு அப்புறம் ரசம் பண்ணோன்னா இன்னைக்கு காத்தால வேலை சமையல் ஓவர். பார்க்கலாம் நெக்ஸ்ட். ஸோ நம்ம இப்போது சக்கரவள்ளி கிழங்கு பொடி மாஸ் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துருக்கேன். நம்ம கொஞ்சம் கட்டியாக இருக்கட்டும், பரவாயில்ல. இது துருக்கினெல்லாம் அவ்வளோ இதுவாக இருக்காது. கையால் அப்படியே உதுத்து விட்டுக்கோங்க போதும். இது குக்கரில் வச்சு வேக விட்டால் எவ்வளோ மாமி விசில்னா ஒரே ஒரு விசில் போகும். வெளியில் வச்சு வேக விட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் துண்டமாக கட் பண்ணி போட்டுட்டு நீங்கள் ஒரு 20 நிமிஷம் கூட ஆகாது, 15 நிமிஷம் வேக விட்டேன்னா நல்லா வெந்துடும். தோலை உரிச்சிட்டு கையால் மசிச்சு வச்சுடணும் ஆறுனப்புறம். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் கிட்டே எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 ஸ்பூன் கடுகு. இது எவ்வளோ சக்கரவள்ளி கிழங்கு கேட்டீங்கன்னா 1/4 கிலோ கிட்டக்க சக்கரவள்ளி கிழங்கு. உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் போடுறேன். பெருங்காயப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன். கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு ஸ்பூன் கிட்ட போடுறேன். ஜஸ்ட் ஒரு சின்ன பிஞ்ச் இந்த எண்ணெயிலேயே மஞ்சள் பொடி போடுவோம். வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு அடுத்து சின்னதாக வச்சுக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போடுறேன். ஸோ இது ஜோராக ரெடி ஆகிட்டு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கிட்ட தேங்காய் போட்டுருங்க. இது ஆப்ஷனல், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க.
தேங்காயே வேண்டாம்னாலும் விட்டுருங்க. அப்படி ரெடி ஆகிட்டு அடுப்பை அணைச்சிடுறேன். இதில் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சோன்னா காய் ரெடி. ரொம்ப ஈஸி, சுலபம். இது நிச்சயமாக 2லேருந்து 3 பேருக்கு இது தேவையாக இருக்கும். உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கேன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கோங்க. எங்கள் ஆற்றுலலாம் கொஞ்சம் காய் கன்சியூம் பண்ணுறது நிறையா. ஸோ அதனால் இது 2 பேருக்குன்றதில் நான் எடுத்துப்பேன். காய் கொஞ்சம் தான் சில பேர்லாம் சாப்பிடுவோம். அப்படிங்கிறச்சு இது நிச்சயமாக 3லேருந்து 4 பேர் சாப்பிடலாம். சின்ன பழம் ஒரு அரை மூடி இந்த பொடி. ஸோ ஜோரான சக்கரவள்ளி கிழங்கு பொடி மாஸ்கரி தயார். ஸோ ரசம் வச்சுடலாம். ஸோ அடுப்பில் விடலாம். ஒரு தக்காளி போட்டிருக்கேன். இஞ்சி அதே மாதிரி பொடியாக கட் பண்ணது 1 டீஸ்பூன். பச்சை மிளகா 1, மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, பெருங்காயம். இதில் வந்து யோகாம்பாலோட சாம்பார் பொடி போட போகிறேன், நாட் ரசப்பொடி. எலுமிச்சம்பழம் ரசத்துக்கு நீங்கள் ரசப்பொடி போடணும்னு அவசியம் இல்லை. சாம்பார் பொடி போட்டு பண்ணுவோம், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்டக்கு யோகாம்பால் சாம்பார் பொடி. ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா பருப்பு ஜலம் லாவிட்டு மேலே வந்து நெய்யில் கடுகு மிளகு ஜீரகப்பொடி தாளிச்சு கொட்டிட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சேன்னா ஜோரான இஞ்சி எலுமிச்சம்பழம் ரசம் தயார். வாய்க்கும் அவ்வளோ மனமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். அட் தி சேம் டைம் நான் சொன்ன மாதிரி ரசவண்டியை வந்து எல்லாரும் ராத்திரி இருக்கிறதுக்கு நீங்கள் தொட்டு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொதிக்கட்டணும்னா ஒரு 7 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 5 to 7 மினிட்ஸ் நல்லா இந்த தக்காளி எல்லாமும் வெந்து ரெடி ஆகிடுது. இந்த பருப்பு ஜலத்தை விட்டுக்கோங்க. ஸோ இது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ லாவின்ட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து மேலே கொத்தமல்லி போட்டு நுரைச்சி வரட்டும், கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஸோ சாரி, நான் மேலே ஆன் பண்ண மறந்து போயிட்டேன். வழக்கம் போல் சொதப்பல். ஸோ பைத்தப்பருப்பு ஜலம் லாவிருக்கேன். பருப்பு ஜலம் வந்து கொஞ்சம் பருப்போடு விழுந்தால் பரவாயில்ல, அது அடியில் அந்த வண்டல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி. ஸோ இந்த மாதிரி ரசம் நல்லா நுரைச்சி வந்ததுக்கப்புறமா இறக்கி வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன், 1/4 ஸ்பூன் கடுகு, பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன். மேலே போடுங்க வாசனைக்கு நல்லா இருக்கும். அது ஒரு மிளகு ஜீரக பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். அடுப்பை அணைச்சிடுறேன். அப்புறமா ஃபைனலாக எலுமிச்சம்பழம் அரை மூடி, சின்னதாக தான் பொழிகிறேன். இன்னொரு அரை மூடி, இன்னொரு அரை மூடி. சின்னதாக ஒரு 1.5 பழம் தேவையாக இருக்கும் இந்த அளவு ரசத்துக்கு. பார்த்தாலே ஜோராக இருக்குது, வாசனையும் கமகமன்னு இருக்குது. இது அப்படியே தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறமா நம்ம பரமாறச்சே பார்க்கலாம். ஸோ இப்போது ராத்திரி பலகாரத்துக்கானது நான் மோர் விட்டு ரவா உப்புமான்னு சொன்னேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவே இருக்கும். நிச்சயமாக எல்லோரும் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பால் 1 கப்பு ரவை எடுத்துட்டுருக்கேன். நெய் நல்லா 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். வாசனைக்கு நிச்சயமாக நெய் விட்டு பண்ணுவோம், நல்லாயிருக்கும். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நார்மல் ஆயில். நான் வந்து வெறும் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு மட்டும்தான் போட போகிறேன். முந்திரி பருப்பு வேணுங்கிறவா அதில் நீங்கள் முந்திரி பருப்பு ஆட் பண்ணியும் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு ஒரு 1.5 டீஸ்பூன். 10 சீரகம் போட்டுக்கோங்க. பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். வரமிளகா 1 or 2. இஞ்சி ஒரு 1 டீஸ்பூன். பச்சை மிளகா
1 கருவேப்பிலை, இதில் ரவையும் ஆட் பண்ணிக்கலாம். மாக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போட்டுருவேன். நல்லா 2 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கும் போது ஒன்று தான் இருக்குங்கிறதுனால நான் இதை இறக்கி வச்சுக்கிறேன். நீங்கள் பக்கத்து அடுப்புலேயே போட்டுக்கலாம். 2 கப்பில் தண்ணி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு டம்ளர் மோர். ஆக்சுவலி இது போகிறோம், ரொம்ப புளிச்சாலும் நல்லா இருக்காது. கலரத்தை கொஞ்சம் லைட்டாக புளிப்போட இந்த உப்புமா இருந்ததுன்னா ஒரு புளிப்பு ஒரு காரம் எல்லாமே சேர்ந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதை ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதில் இதை ஆட் பண்ணலாம். அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு தட்டை போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். நல்லா ஒரு மீடியம் ஹையில் வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திறந்து திருப்பி கலரிட்டு திருப்பி மூடி வச்சுட்டு 2 நிமிஷம் கழிச்சு எடுத்துலாம் நல்லா ரெடி ஆகிடுது. ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு லைட் புளிப்பு டிஞ்சோடையும் இருக்கும். நல்ல இஞ்சி, பச்சை மிளகா, வரமிளகா எல்லாம் போட்டுறதுக்கு அதுக்கும் நல்ல காரமும் இருக்கும். ஸோ இது ஒரு நைட்டு உங்களுக்கோட பலகாரத்துக்கு இது ஒரு ஆப்டாக இருக்கும். ரவா உப்புமா பிடிக்காதுன்னு தயவு செஞ்சு வெறுக்காதீங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரவா உப்புமா பிடிக்கும். எனக்கு அது மேலே ஒரு பெரிய லவ்வே உண்டு. எனக்கான நவடேஸ் அது ஒத்துக்க மாட்டேங்கிறது. அதுக்கு என்கிட்ட விருப்பம் வந்துடுது. என்னத்தினாலன்னு தெரியல. ஸோ ஓகே. ஸோ அது நல்லா, அதாவது எமர்ஜென்சிக்கு கை கொடுக்குறது. ஃபஸ்ட்டு டேயே வந்து எலாபரேட்டாக நான் எதாவது பண்ண சொன்னேன்னா எல்லோரும் மாமி ஆரம்பிச்சிட்டா ஃபஸ்ட் டேலேருந்தே டாஸ்க் கொடுக்குறதுக்கு அப்படின்னு நினச்சி போய்டு எல்லோரும். அதனால ஃபஸ்ட் டே அன்றைக்கி இந்த மாதிரி சிம்பிளாக உப்புமா எடுத்தேன் நான். அப்புறம் நிச்சயமாக டாஸ்க் இருக்குது எல்லாருக்கும். ஆனால் நீங்கள் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ என்ன முடியுமோ எது வேணுமோ அதை பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுறேன். அதுவும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது மூடி போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இது ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா பூரா ரெடி ஆகிடும். ஒட்டாமல் சுருட்டிண்டு வருது. ஸோ இன்னையோட சமையல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவரைக்காய் பொரிச்சு குழம்பு பண்ணியிருக்கோம். சக்கரவள்ளி கிழங்கு பொடி மாஸ் கறி பண்ணியிருக்கோம். இஞ்சி எலுமிச்சம்பழம் ரசம் பண்ணியிருக்கோம். ஸோ ராத்திரிக்கான பலகாரமாக மோர் விட்டு நம்ம ரவா உப்புமா பண்ணியிருக்கோம். ஹோப் இது எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு உங்கள் ஆற்றுல இருக்கிற எல்லோரும் சாப்பிட்டுட்டு என்ன சொன்னான்னு சொல்லி நீங்கள் எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. 15 நாள் கண்டிப்பாக கண்டினியூஸாக அது மாதிரி கழுத்தறுப்பேன். அது மட்டும் நிச்சயம். என்னடா கொஞ்ச நாளாக லூஸ் விட்டுருந்தாலே ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ வேறு போட்டுட்டு இருந்தா அப்பாடா நிம்மதியாக இருந்தது, இவன் சத்தத்தை கேட்காம அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்டு இருப்பேன். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இந்த 14 நாள் கண்டினியூஸாக. இது மட்டும் இல்லை, நவராத்திரி எங்கே போச்சு, அந்த 9 நாளும் உங்கள் கழுத்தை அறுத்துட்டு தான் நம்ம வந்து இது விடுறதா இருக்கும். ஸோ இன்னிலேருந்து ஆரம்பித்து டெய்லி ஒரு 20 நாள் 25 நாளைக்கு நீங்கள் என்னோடய குரலை கேட்டுகிட்டே இருக்கலாம். போர் அடிக்க தான் இருக்கும். சாரி, மன்னிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.